ஓம் சாந்தி. பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே, பாப்தாதாவின் பாலனையும் பாதுகாப்புங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களோடு ஒருங்கிணைவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? கஹன் தபஸ்யா, அதாவது ஆழ்ந்த தபஸ்யா செய்வதை பற்றிய சில கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம். எப்படி ஒரு சிற்பி சிலையை உருவாக்க கல்லை தேர்ந்தெடுப்பார். அப்ப அந்த கல்லை பார்க்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு அதுல மறைந்து இருக்கக்கூடிய சிற்பம் மட்டுமே தெரியும். அந்த சிற்பத்தை அவர் தன் மனசுல நிலைநிறுத்தி அந்த கல்லுல இருக்கிற தேவையற்ற பகுதிகளையெல்லாம் நீக்கி விடுவார். அப்ப உள்ள இருக்கிற அந்த அழகான சித்திரத்தை வடிவமைக்கிறார். அது போலதான் பாபா என்ற சிற்பியும் குழந்தைகளாகிய நம்மகிட்ட இருக்கிற வேண்டாத விஷயங்களை நீக்கி நம்மள குணங்கள் நிறைந்த ஒரு அழகான முழுமையான ஒரு மூர்த்தியாக பர்ஃபெக்டா நம்மளை உருவாக்குறார். அப்ப நம்மளை பர்ஃபெக்டா ஆக்குறதுக்காகத்தான் பாபா நமக்கு 4 விதமான பாடங்களை கொடுத்திருக்கிறார். அதுல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக யோகா என்ற பாடம், அதாவது நம்மளோட ஆத்மாவை அந்த யோக சக்தி மூலமாகத்தான் கரையற்றதாக பரிசுத்தமானதாக ஆக்க முடியும். ஏன்னா முழு கல்பத்துல கூட நம்ம பூஜ்ய நிலை அடைவதற்கு, இஷ்ட தேவதா ரூபத்துல பிராப்திகளை அடைகிறதுக்கு பாபா நமக்கு சங்கமிகத்துல மிகச்சிறந்த பிராமண வாழ்க்கைய கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல, மிக மிக சிரேஷ்டமான ஒரு வாழ்க்கைன்ட்டு சொல்லலாம். அப்ப இந்த சிரேஷ்ட வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, அலௌகிக வாழ்க்கை, தபஸ்யா வாழ்க்கை என்றெல்லாம் இதற்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னா பிராமண வாழ்க்கையினுடைய அழகு எல்லாமே எதுல இருக்குன்னா தபஸ்யா செய்யறதுலதான் இருக்கு. தபஸ்யாங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அதுவும் நம்ம ஆழ்ந்த தபஸ்யா செய்யணுங்கிறப்ப நமக்கு இன்னும் எவ்வளவு ஆசையா இருக்கு. நம்மளோட யக்கிய இதிகாசத்துல கூட பார்த்தோம்னா ஆரம்ப காலத்துல பாபா என்ன பண்ணாங்க, 14 வருஷம் எல்லா குழந்தைகளோட அப்படி தபஸ் பண்ணாங்க. வெளி உலகம்னா என்னன்ட்டு தெரியாதபடி, சுத்தி என்ன சண்டை நடந்தாலும் பாம்பு போட்டாலும் அதனுடைய சப்தங்கள் கூட குழந்தைகளுக்கு தெரியாது. அப்படி பாபா என்ன பண்ணாரு, 14 வருஷம் தபஸ் பண்ண வச்சார். அப்ப அந்த தபஸ்யால பாத்தீங்கன்னா தாதிமார்கள் எல்லாம் எப்படி வெளிவந்தாங்க, புடம் போட்ட தங்கமாக ஜொலிச்சாங்க. அப்ப நம்முடைய பூர்வ ஜாத்மாக்கள் அவங்களோட வாழ்க்கையின் அஸ்திவாரமே எப்படி இருந்துச்சு, தபஸ்யால தான் இருந்துச்சு. அப்ப தபஸ் பண்ண பண்ண என்னாச்சு, சுயத்துக்குள்ளார மாற்றத்தை அனுபவம் பண்ணாங்க. அப்படி ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை, சிரேஷ்டமான ஒரு வாழ்க்கை, கரையற்ற ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க. எப்படி நெருப்புல ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அதனோட ரூபம் மாறும், அதனோட தன்மை, அதனோட குணாதிசயங்கள் எல்லாமே மாறும். அது போலதான் தபஸ்யால கூட அந்த சக்திகள் நம்ம அனுபவம் பண்ண பண்ண சுயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்ப என்ன மாற்றம் ஏற்படுத்துது, ஆத்மால எத்தனை ஜென்மத்தோட குறைகள் இருக்கு, கரைகள் இருக்கு, பாவ கர்மங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் அழிக்க வைக்குது. ஏன்னா தபஸ்யாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதனாலதான் யாராவது ஒரு தபஸ்வி வர்றாருன்னா அந்த தபஸ்விய பார்த்த உடனே எல்லோரும் உயர்ந்த திருஷ்டியில அவர்கிட்ட போய் பிளெஸிங் வாங்கணும்னு நினைப்பாங்க. தபஸ்விகள் யாரையும் தேடி போக மாட்டாங்க, அவங்கள தேடித்தான் எல்லாரும் வருவாங்க. ஒரு காந்த போல கவர்ந்து இழுக்கப்பட்டு அவங்கள போய் பார்த்தாலே போதும், தரிசனம் பண்ணாலே போதும், நம்மளோட கஷ்டமெல்லாம் போயிடும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த தபஸ்யால எவ்வளவு சக்தி இருக்கு. பாபாவுடைய அந்த போட்டோ கூட நம்ம பார்த்திருப்போம். எப்படி ஏக்ராஸ் அவஸ்தால பாபா தபஸ்வி ரூபத்துல இருப்பார்.
மம்மா, பாபா, தாதிமார்கள் எல்லோருமே பாருங்க ஆடாத அசையாத ஸ்திதியில இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பிசிக்கல் கான்சன்ட்ரேஷனும் சிறப்பா இருந்துச்சு. பிசிக்கல் ஒருமுகத்தன்மையோட அந்த நிலை இருந்தா மட்டும்தான் மனசு புத்தி கூட என்னாகும்னா உள்ளுக்குள்ளார ஒரே நிலையானதாக ஆக்க முடியும். நம்மளோட நினைவார்த்த சின்னமாகத்தான் பாருங்க தில்வாடா கோவில்ல கூட 108 தபஸ்விகளினுடைய அந்த சிலைகள் சித்திரங்கள் காட்டப்பட்டு இருக்கு. கல்ப மரத்துக்கு அடியில கூட நம்மளோட தபஸ்யாவினுடைய ரூபமாகத்தானே காட்டியிருக்கு. அப்ப அதுதான் நம்ம எல்லாரும் அஸ்திவாரத்துல இருக்கிறோம். அப்ப பாபாக்கு நம்ம குழந்தையாகி இருக்கிறோம்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வாழக்கூடிய வாழ்க்கை என்னன்னா தபஸ்வி வாழ்க்கை. நம்ம ஒவ்வொருத்தரும் யாரு? தபஸ்வி குமார், தபஸ்வி குமாரிகள் தான். பாபா நமக்கு அதுக்காகத்தான் இந்த நேரம் கொடுத்திருக்கிறார். 2 days பிஃபோர் கூட பாருங்க அவிக்த முரளியில பாபா என்ன சொன்னாரு? தபஸ்யா திடத்தன்மையை நமக்கு ஏற்படுத்துது. அப்ப அந்த மாதிரி தபஸ்யா பண்றதுனால என்ன ஆகுது? பரிபக்குவ நிலை நம்ம அடையிறோம். பரிபக்குவங்கிறது என்னன்னா தனக்குள்ளார மாற்றத்தை அடைதல். சரி, இப்ப நம்ம அந்த மாதிரி தபஸ்யா பண்றதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். அது நம்ம விரும்பக்கூடிய தபஸ்யா என்ன? கஹன் தபஸ்யா. அந்த ஆழ்ந்த தபஸ்யா நம்ம பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட லட்சியத்தை எதிரில் வைக்கலாம். எப்பவுமே நமக்கு முயற்சி தீவிரப்படுத்தணும்னா நம்ம எதிரில் நம்ம என்ன ஆக போறோம், என்ன செய்ய போறோங்கிற அந்த குறிக்கோள் எதிரில் இருக்கணும். வருங்காலத்தினுடைய லட்சியம்ங்கிறது வேற, தேவதா சுரூபம். பட் தபஸ்யால நம்ம சின்ன சின்ன கோல் செட்டிங் நம்ம கொண்டு வரலாம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு தபஸ் பண்றோமா, அல்லது 3 நாளைக்கு பண்றோமா, அல்லது 7 நாட்களுக்கு செய்றோமா, 15 நாட்களா, 1 மாதமா, அல்லது ரெகுலர் நம்ம 4 மணி நேரம், அல்லது 8 மணி நேரம், அல்லது 12 மணி நேரம், எப்படி நம்ம தபஸ்யா செய்ய விரும்புறோம் அதை டைம் டேபிள் நம்ம என்ன செய்யணும்னா செட் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு ஏற்ற நேரம், நம்ம செய்யக்கூடிய காரியத்திற்கு தகுந்தாற் போல எந்த நேரத்தை ஒதுக்குனா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், இது நம்ம அவங்கவுங்களே என்ன பண்ணணும்? டைம் டேபிள் போட்டுக்கணும். அப்ப அந்த டைம் டேபிள் போட்டுட்டு டெய்லி அந்த மாதிரி ரெகுலரா அதுல தன்னை இணைச்சு அந்த லட்சியத்தோட நம்ம தபஸ் செய்ய ஆரம்பிக்கணும். அதுல கூடவே நம்ம என்ன பண்ணணும்? சுய சோதனை பண்ணணும். நம்மளோட இலக்க நோக்கி போயிட்டே இருக்கிறோமா, இல்ல கொஞ்சம் அதுல இருந்து ஸ்லிப் ஆகுறோமா அப்படின்ட்டு அடிக்கடி தன்னை சுய சோதனை பண்ணணும். நம்ம கஹன் தபஸ்யா பண்றதுக்கு அதிகமாக நேரத்தை ஒதுக்க வேண்டும். முக்கியமா நேரம் இல்ல சொல்லக்கூடாது. நம்மெல்லாம் எந்த கம்ப்ளைண்டும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பாபா பாருங்க நமக்கு இந்த லாக்டவுன்ல கூட அதிக நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம எப்பவுமே சேவையைத்தான் முன்னாடி கொண்டு வரும், தபஸ்யா பண்றதே இல்லை. இப்ப நம்ம தபஸ்யா பண்றதுக்கு அதிக நேரம் கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தை பயனுள்ளதா ஆக்கிக்கணும். அப்புறம் நம்ம கஹன் தபஸ்யா பண்றதுக்கு என்ன செய்யலாம்? நம்மளோட லைஃப் ஸ்டைல் கூட எப்படி இருக்கணும்னா சிம்பிளிசிட்டி, சிம்பிள் அண்ட் சாம்பிள், எளிமையான வாழ்க்கையாக இருக்கணும். பிரம்மா பாபா பாருங்க, அவர் லௌகிக்ல இருக்கிறப்ப வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, பாபா கிட்ட தன்னை முழுமையா அர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எளிமையான வாழ்க்கை. மம்மா, பாபா, தாதிகள் எல்லாருமே பாருங்க அந்த ஒரு சிம்பிளிசிட்டி. ஏன்னா அந்த சிம்பிளிசிட்டி கூட நமக்கு என்ன பண்ணும்னா பலவிதமான தேக சம்பந்தப்பட்ட ஆக்கர்ஷன்ல இருந்து, கவர்ச்சிகள்ல இருந்தெல்லாம் விடுபட வைக்குது. அப்ப தபஸ்யா செய்யறப்ப நம்மளோட லட்சியத்துல கவனம் கொடுக்க இது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். எந்த அளவு நம்ம சிம்பிளான வாழ்க்கை வாழ்றோமோ அந்த அளவு பிறருக்கு, உலகத்தவருக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் பீஸாக நம்ம இருப்போம். அதனாலதான் சிம்பிள் சாம்பிள் அப்படின்ட்டு சொல்றோம். இன்னும் கூட நம்ம எதுல கவனம் கொடுக்கலாம்? ஆதர்ஷ். ஆதர்ஷ் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய சிரேஷ்டமான வாழ்க்கை, அத சிரேஷ்ட தன்மை, உயர்ந்த தன்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கைன்னா ஆக்சுவலி அதுல என்னென்ன வருது? நம்ம எப்படி எழுந்திருக்கிறோம்,
எப்படி உட்கார்றோம், எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுறோம், டோட்டல் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ். நம்மளோட அனைத்து விதமான ஆக்டிவிட்டீஸும் சைத்தன்ய மியூசியம் போல இருக்கணும். அதாவது நம்மலாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் ஷோகேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஷோ பீஸ் ஆயிடுவோம். அப்ப நம்மளோட ஒவ்வொரு விதமான செயல்கள் மூலமா, அதாவது நம்மளோட பார்வை, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்மளோட செயல்கள் எல்லாமே குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா எல்லாரும் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன? இப்படிலாம் நீங்க தபஸ் பண்றீங்களே, அப்ப என்ன மாதிரி இருக்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இதைத்தான் நம்மள பாக்குறாங்க. அப்ப நம்ம செய்யற ககன் தபஸ்யா கரெக்டா இருக்குன்னா இந்த மாதிரி குணங்கள் வெளிப்படணும். சோ இன்னும் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் எது? சாத்வீக உணவு. நம்ம தான் சாத்வீகமா தானே இருக்கிறோம். அது எதுக்கு சொல்றோம்னு நினைக்கிறீங்களா? நம்ம சாத்வீக உணவு தான் சாப்பிடுறோம். ஆனா அதுல கூட பாருங்க, சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல காரசாரமா, நல்ல புளிப்பா இருக்கணும், நல்ல டேஸ்டா இருக்கணும், நல்ல மசாலா போடணும், அந்த மாதிரி டேஸ்டி அப்படிப்பட்ட ஃபுட்டு தான் வேணும்ட்டு இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட உணவுகள் கூட நம்மள என்ன பண்ணும்னா, நாக்கினுடைய சுவைக்கு அது அடிக்ட் ஆக்குது. அப்போ ஒரு தடவை நல்லா அப்படி மசாலா இதோட சாப்பிட்றோம் வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து அந்த மாதிரி உணவு எங்க கிடைக்கும், எப்ப கிடைக்கும், அதுதான் உணர்வுகள் தூண்டும். அப்ப இதெல்லாம் கூட கடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தாதி குல்சார் அவர்கள் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் அந்த காலத்துல பட்டி பண்றப்ப பாபா எப்படிப்பட்ட உணவு கொடுத்தாரா, எல்லாமே ஒயிட்டா தான் இருக்குமா. ஏன்னா சாதம் ஒயிட்டு, அதுக்கு செய்யக்கூடிய அதனுடைய தால் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் அதெல்லாம் மிளகா போட மாட்டாங்க, உப்பு போட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே சுவை இல்லாததாக அந்த மாதிரி தான் இருக்குமா. அப்படித்தான் பாபா உங்களை என்ன பண்ணாரு, தயாராக்கினாரு. அப்ப நம்ம உண்ணக்கூடிய உணவு கூட சாத்வீகமான உணவு, அதாவது எந்த விதமான கர்ம இந்திரியங்களை அடிமையாக்காத உணவாக இருக்க வேண்டும். அதுக்கு அடிமையாயிடக்கூடாது, அதுல கவனம் வேணும். நம்ம வாழ்க்கைங்கிறது எதுவரையில இருக்கு? மூச்சு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை இல்லையா? ஏதோ நான் 2 மணி நேரம் தபஸ் பண்ணேன், 4 மணி நேரம் தபஸ் பண்ணேன், 6 மணி நேரம் தபஸ் பண்றேன்னா அதோட வாழ்க்கை முடியல. வாழ்க்கையே தபஸ்யா வாழ்க்கை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நான் இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் தபஸ் பண்ணேன்னா அடுத்த நாள் என்ன சொல்லுவோம்? 6 மணி நேரம் பண்ணேன், 2 மணி நேரம் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்றோம். அப்ப மீதி நேரமெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? அப்ப மீதி நேரமெல்லாம் நம்ம அப்படி ஃப்ரீ ஆயிடுறோம். வேற வேற விஷயங்கள் மைண்ட்ல வந்துடுது. அப்படி நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா தபஸ்யால எத்தனை மணி நேரம் சிட்டிங் நம்ம உட்கார்றோம், அதுல ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கறோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் மத்த நேரத்துல நம்ம நடந்தாலும் சரி, சுத்தினாலும், வேற காரியங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஞான சிந்தனை பண்ணணும். ஏதாவது ஞானத்தினுடைய விஷயங்களை அப்படி சிந்தனை பண்ணி பாருங்க, அல்லது சுதர்சன சக்கரத்தை புத்தியில சுத்திட்டே இருங்க. இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும்னா தொடர்பு பாபா கிட்ட ஏற்படுத்திட்டே இருக்கும். இன்னும் நம்ம தபஸ்யால என்ன பண்ணலாம்? இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசைனா என்னன்னவே தெரியக்கூடாது. ஆசைகளே கடந்த நிலை. ஏன்னா நமக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சோ அப்படின்னா தபஸ் பண்ண விடாது. அதனால ஒரே ஆசை என்ன இருக்கணும்? பாபாட்ட தான் நம்மளோட புத்தி போகணும். அப்புறம் நம்ம செய்யக்கூடிய தபஸ்யா எப்படி இருக்கணும்னா அக்கண்டு பிரச்சண்டு, அதாவது துண்டிக்கப்படாத நிலையில் இருக்க வேண்டும். கொழுந்து விட்டு எரியும் அக்னி சுடர் போல பவர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுதுதான் என்ன ஆகும்னா ஜென்ம ஜென்மத்தினுடைய பாவ கர்மங்கள் விக்கர்மங்கள் அதுல அழியும். சோ அதுல நம்ம விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும். சோ ஆழ்ந்த தபஸ்யா செய்யறதுக்கு அடுத்து நம்ம எதுல கவனம் கொடுக்கணும்னா உறுதிமொழி, பிரதிஜ்யாட்டு சொல்றது. ஏன்னா பிரதிஜ்யா கூட எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். திட சங்கல்பத்தின் உறுதிமொழி.
அந்த அளவு திட சங்கல்பம் இருந்தாதான் ககன் தபஸ்யால வெற்றியை அடைய முடியும். அதுல நமக்கு சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா அலட்சியம், கவனக்குறைவு இதெல்லாம் கூட நம்மள தடைப்படுத்தும். இந்த தபஸ்யா வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரின்ட்டு எதை சொல்லலாம்னா அலட்சியம். 5 விகாரம் தான் நமக்கு எதிரி நம்ம நினைக்கிறோம். பாபா அடிக்கடி லேட்டஸ்ட் முரளியில என்ன சொல்லி இருக்கிறாரு? அலட்சியம் கூட நமக்கு மிகப்பெரிய எதிரி. ஏன்னா அந்த அலட்சியம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பாபா சொல்ற கட்டளைகளை டைரக்ஷனை மீற வைக்கும். அதை ஒபே பண்ண விடாது, ஃபாலோ பண்ண விடாது. அப்ப ஒரு தடவை பாபா சொல்ற கட்டளைய மீற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அடுத்து அதே பழக்கமாயிடுறது. அப்ப அதே பழக்கமாகிறப்ப திரும்ப திரும்ப அதே தவறுகள் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த அலட்சியம்ங்கிறது என்ன பண்ணும்னா தவறு செய்ய செய்ய புத்திய கூட அழுக்காக்கிடும். அப்ப புத்தி அழுக்காயிடுச்சுன்னு என்ன ஆகும்? தண்ணிலே விட்டு கீழே விளைவிக்கும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தோணும்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா 2 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் செய்யக்கூடிய யோகிகளாகத்தான் இருக்கிறோம். நம்ம தான் டெய்லி ரெகுலரா அமிர்த வேலை யோகா பண்றோம், கிளாஸ் யோகா பண்றோம், கிளாஸ் கேட்கிறோம். நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம்ல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம யோகா பண்ணலன்னா என்ன ஆயிடும்? எனக்கு தான் உடம்பு ஒத்துழைக்கலல்ல, இல்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துடுச்சு, அதனால நான் இன்னைக்கு முரளி கேட்கல அல்லது படிக்கல. சரி, நாளைக்கு செஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு சொல்லும். அந்த எண்ணம் வந்த உடனே என்ன பண்றோம்? பாபா சொல்ற கட்டளையை மீற ஆரம்பிச்சிடறோம். அப்ப அடுத்த நாள் வந்த உடனே என்ன ஆகும்னா திரும்ப வேற ஏதாச்சும் ஒரு காரணம் வரும். அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும்னா தொடர்ந்து இதே போல செயல்பட வைக்கும். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் எப்படியாச்சும் இன்னைக்கு செய்யலைனாலும் அடுத்த நாள் 2 மடங்கு யோகா நான் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனா அடுத்தடுத்த நாட்கள் வரும் பொழுது அதை செயல்படுத்துவது கிடையாது. அப்ப அப்படியே என்ன ஆயிடுறோம்னா அந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிடுவோம். அதனால அலட்சியம்ங்கிறது ஒரு சாதாரணமானதுன்னு நினைக்க கூடாது. அலட்சியம் நம்மள ரொம்ப தூரத்துல கொண்டு போயிடும். அப்ப அதை கடந்து போகணும்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த நேரத்துல எனக்கு கட்டளை இடுவது யார்? எந்த பிரதர் சிஸ்டர் கிடையாது. சர்வசக்திவான் ஸ்வயம் பரமாத்மா பரம ஆசிரியர் ரூபத்துல எனக்கு அறிவுரை கொடுக்கிறாரு, கட்டளை கொடுக்கிறாரு. அப்ப பாபா சொல்ற அந்த கட்டளைய நான் செயல்படுத்த வேண்டிய நேரம் இது. சொல்பவர் யாருங்கிற விஷயம் என்னுடைய ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கணும். அதுல நம்ம நம்முடைய மன்மத் பரமத் விஷயங்களை கலப்படம் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்ப அலட்சியம் வந்துச்சுன்னா அது மட்டும் வராது, கூடவே என்ன வரும்? சோம்பேறித்தனம் வந்துடும். சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்றோம்? நாளை பார்த்துக்கலாம் நாளை பார்த்துக்கலான்ட்டு எல்லாத்தையும் தள்ளி போட வைக்குது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கடக்கணும்னா பாபா நமக்கு என்ன கொடுக்கிறாரு? தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, தன்னுடைய பொறுப்பை நம்ம ரியலைசேஷன் செய்ய வேண்டும். அப்ப நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு? எப்ப நம்ம பாபாவோட குழந்தையாயிட்டோமோ அப்பவே பாபா நமக்கு என்ன பண்றாரு? பொறுப்புங்கிற கிரீடம் போட்டு விட்டுருக்காரு. கிரீடம் இருக்கு இல்லையா? அப்ப நான் பாபாட்ட இருந்து லைட் மைட்டினுடைய ரேசஸ் வாங்கி பஞ்ச தத்துவங்களோடு முழு உலகத்திற்குமே நான் சக்தி கொடுக்க வேண்டும். பதீதமான உலகத்தை பாவனமாக்க வேண்டும். அதுல பாபாவுக்கு நான் யாரு? உதவி செய்யும் உதவியாளனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். இந்த பொறுப்பை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அலட்சியத்தையும் சோம்பேறித்தனத்தையும் விட்டுடலாம். சரி, அடுத்து நமக்கு எங்கெல்லாம் மாயா வருது? தபஸ் பண்ண விடாம அமிர்த வேலையில நல்லா பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு சில நாட்கள் என்ன ஆகும்? தூக்கம் வரும், இல்ல தூங்கி தூங்கி விழுகிற மாதிரி அல்லது புத்தி அலைப்பாயிற மாதிரி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகளை நான் எப்படி கடக்கிறது?
அமிர்த வேலை நேரத்தின் மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அமிர்த வேலை நேரங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, கமாயி வருமானம் சம்பாதிக்கிற நேரம். அமிர்த கலசத்தை அமிர்தத்தை பருகக்கூடிய நேரம். அமிர்தத்தை பருகனா மட்டும்தான் நான் தேவாத்மா ஆக முடியும். அந்த நேரம் நம்ம சம்பாதிக்கிற வருமானம், அடையக்கூடிய அந்த அமிர்தத்தினுடைய சக்தி தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆத்மா பேட்டரி சார்ஜ் பண்றோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா ககன் தபஸ்யா நம்ம பண்ண முடியும். சோ அடுத்து நம்ம என்ன பாக்குறோம்? தபஸ்யால ககன் தபஸ்யா நம்ம நல்லா பண்றதுக்கு தனக்குள்ளார எந்த விதமான அசுத்தங்களும் வரக்கூடாது. இப்ப சுத்தமான இடத்துல உட்கார்ந்தாதானே நல்லா வைப்ரேஷன் கிடைக்குது. புறச்சுத்தம் மட்டும் இல்ல, அகத்திலையும் நிறைய சுத்ததா வேணும். அதுல ரொம்ப கவனம் வேணும். எப்ப நம்ம பாபாவோட குழந்தை ஆயிட்டோமோ, பாபா நமக்கு என்ன புத்தி கொடுத்திருக்காரு? திவ்ய புத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த திவ்ய புத்தி, தூய்மையான புத்தி, பரிசுத்தமான புத்தி கொடுத்திருக்கிறார். அந்த புத்தியை எப்பவுமே தூய்மையா வச்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம தினசரி என்ன பண்றோம்? ஞான முரளி கேட்கிறோம். முரளிய நம்ம சிந்தன் பண்றது அதுக்காகத்தான். ஆனா அந்த புத்திய கூட சமயத்துல அழுக்குப்படுத்தக்கூடிய சில சம்பவங்கள் வரும். புத்தி எப்ப அழுக்காகும்? ஏதாவது சந்தேகம்ங்கிறது ஒரு துளி வந்துட்டாலும் அது குழப்பம் அடைய ஆரம்பிச்சிடும். அல்லது உலகாயாத விஷயங்களை கேட்டாலும் கூட புத்தி அழுக்காயிடும். அதே போலதான் மனசு கூட பாத்தீங்கன்னா, மனசு கூட சுத்தமா இருக்கணும். அப்ப மனசை அழுக்குப்படுத்துறது எது? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப மனசினுடைய சுத்த தன்மைங்கிறது என்னன்னா, உள் உணர்வு, பார்வை எல்லாமே அவ்வளவு பியூரா இருக்கணும். அதே போல உடல் சுத்தம். சங்க தோஷத்துல இருந்து கூட நம்ம விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சங்க தோஷம் கூட என்ன பண்ணும்? நம்மள நல்லபடியா செயல்பட விடாது. அப்புறம் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் எதுனா, வாதாவரன், அதாவது சூழ்நிலையினுடைய சுத்த தன்மை. அந்த சூழ்நிலை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, சூழ்நிலையை நல்லா ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்தூலத்துல எல்லாமே சுத்தமா வச்சிருப்போம். ஆனா அந்த சூழ்நிலையில நல்ல நல்ல சித்திரங்கள் நம்ம கண்ணுல படுற மாதிரி அழகழகான அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாம் போட்டு வச்சோம்னா, அடிக்கடி அதை பாக்குறப்ப அந்த சூழ்நிலையை கூட நமக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இன்னும் நம்ம ககன் தபஸ்யா நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி செஞ்சுட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, போக போக தன்னை அறியாமலேயே தனக்குள்ளார ஏதாச்சும் அபிமானம் கூட வரலாம். இதுக்குதான் பாபா முதவே என்ன சொன்னாரு? தபஸ் பண்றோம், கூடவே என்ன பண்ணணும்? தன்னைத்தானே சுய சோதனை பண்ணணும். அபிமானம் வராம பாத்துக்கணும். அபிமானம்ங்கிறது என்னன்னா சூக்ஷ்ம அபிமானம். சூக்ஷ்ம அபிமானம்ங்கிறது என்ன தெரியுதா? அப்ப நான் இன்னைக்கு நல்லா தபஸ் பண்ணேன், எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப நல்ல யோகா வருது, நான் மிகப்பெரிய மகாரதியா இருக்கிறேன், நான் தான் மகாவீர், என்னை விட சிறந்தவங்க யாரும் கிடையாது, என்ன மாதிரி பெஸ்ட் யோகி யாரும் இருக்க முடியாது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துச்சுன்னாலும் அதுதான் சூக்ஷ்ம அபிமானம். அர்ஜுனனுக்கு என்ன தோணுச்சு? நான் எப்படிலாம் தபஸ் பண்ணி பாசுபத அஸ்திரத்தை அடைஞ்சேன், யாரும் அடைய முடியாத அஸ்திரத்தை. என்கிட்ட எத்தனை விதமான அஸ்திர சஸ்திரங்கள் இருக்கு, என்ன மிஞ்சின வில்லாளி உலகத்துல யாருமே இல்லை. அப்ப சூக்ஷ்மத்துல அந்த அபிமான அகங்காரம் வந்துச்சு. அது வந்ததுனால என்னாச்சு? அப்ப அந்த அபிமானம் என்ன பண்ணும்? இன்னும் நம்ம உயர்ந்த நிலை போறதுக்கு தடைப்படுத்தும். சோ விஸ்வாமித்திரருடைய கதை கூட நம்ம பாக்குறோம் இல்லையா? அவர் தபஸ் நல்லா பண்ணுவாரு, அப்பப்ப என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிமையாகி தன் சக்தியை இழந்துடுவார். அபிமானம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நேரம் வேஸ்ட் ஆயிடும், மனசும் அழுக்காயிடும். அதனால அபிமானம் தனக்குள் வராதபடி இருக்க அட்டென்ஷன் வேணும். அதுக்குதான் ஆத்மாபிமானி பயிற்சி. தபஸ்யால நம்மளோட அக்னி அணையாதபடி இருக்க வேண்டும். பொதுவாவே யாகம் பண்றாங்கன்னா கொழுந்து விட்டு எரியணும்பாங்க. அப்ப நம்ம செய்யற தபஸ்யாவோட அக்னி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும்.
ஏன்னா ஒரு வாரம் நல்லா பண்ணுவோம். நமக்கு சூழ்நிலை எல்லாமே ஒத்து வருது. அது 1 மாசம் கூட நம்ம நல்லா பண்ணியிருப்போம். அடுத்து நமக்கு அந்த சூழ்நிலை ஒத்துழைக்கல. இல்ல கூட இருக்கிறவங்க மூலமா ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா என்ன ஆகும்னா, ரொட்டீனா அத செயல்படுத்த விடாது. அப்ப அந்த நேரத்துல மனசு என்ன ஆகும்னா, நிராசை அடையும். அப்ப நம்ம தனக்குத்தானே புரிய வைக்கணும். நிராசை அடைந்து விடக்கூடாது. நிராசை வந்துச்சுன்னா என்ன வரும்? மன தைரியத்தை இழந்துடுவாங்க. தன் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிடும். அப்படியே செயின் போல அப்படியே கீழ விழ வச்சுடும். அந்த சந்தர்ப்பத்த நம்ம கடந்து போறதுக்கு பாபா எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? சூழ்நிலை ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்கவில்லை என்றாலும், நம்மள சுத்தி நாலா பக்கம் என்ன கூச்சல் குழப்பம் இருந்தாலும், நீ முன்னேறிச் செல், முன்னேறிச் செல் என்று பாபா சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியம் என் காதுல ஒலிச்சுட்டே இருக்கணும், உள்ளத்துல ஒலிக்கணும். 1000 புஜங்களை உடைய பாபா என் கூட இருக்கிறாரு. பாபா எனக்கு சக்தி கொடுக்கிறாரு. தைரியம்ங்கிற ஓரடி நம்ம எடுத்து வைக்கிறப்ப 1000 மடங்கு உதவி பாபா செய்யறதுக்கு கட்டுப்பட்டவர். பாபாவோட ஹெல்ப் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு, கிடைச்சிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த சப்தம் உள்ளத்துல ஒலிச்சுட்டே இருக்கணும். அப்ப நம்ம அதை கிராஸ் பண்ணிடுவோம். தனக்குள்ளார மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்கணும். தன்னுடைய சுய முன்னேற்றத்துல மட்டும் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தவங்கள பார்க்க கூடாது. இவங்க மாறினாங்களா, அவங்க மாறினாங்களா, இதெல்லாம் நம்மள டைவர்ஷன் ஆக்கிடும். அதுக்காகத்தான் பாபா என்ன சொல்றாரு? see father, follow father. அடுத்தவங்கள நம்ம வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டா தன்னிலை விட்டு கீழே போயிடுவோம். ஒரு பாபா மட்டும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா மேல போயிட்டே இருப்போம். அப்ப நம்ம தபஸ்யா வாழ்க்கையில மேல போகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பாபா மட்டும்தான் பார்க்கணும். சோ நம்மளோட ககன் தபஸ்யால இன்னும் நம்ம என்ன கவனம் கொடுக்கலாம்? ஏகாகிரதா ரொம்ப முக்கியம். ஒருமுகத்தன்மை. எனக்கு எல்லாம் ஒரு பாபா தான். அந்த ஒருவருடைய லகன், அந்த அன்புல ஈடுபாட்டுல நம்ம மூழ்கி இருக்கணும். பாபா எனக்கு உன்னை தவிர யாரும் கிடையாது. அப்படி ஒரே பக்கம் ஒரு பாபா கிட்ட புத்தி இணைஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த ஒருவரை பற்றிய மனன சிந்தனை வேண்டும். நடந்தாலும் சுத்தினாலும் என்ன காரியம் பண்ணாலும் எனக்கு யார் கிடைச்சிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட அப்பா கிடைச்சிருக்கிறாரு, டீச்சர் கிடைச்சிருக்கிறாங்க, என்னென்ன பிராப்திகள் கிடைச்சிருக்கு, என்ன நம்ம நாம உன்னதமான ஞானம் அடைஞ்சிருக்கிறோம், எப்படிப்பட்ட மாற்றத்தை உணர்றோம், இப்படி உள்ளுக்குள்ளார பாபா கொடுத்த வாழ்க்கைய பாபா பத்தின சிந்தனை ஓட வேண்டும். அந்த சிந்தன் ஓடுறப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா லகன் வரும், ஈடுபாடு வரும். அந்த ஈடுபாட்டுலதான் அப்பதான் நம்ம உள்ள மூழ்க முடியும். அதே போல அந்த ஒருத்தரோட நம்ம சர்வ சம்பந்தம் வைக்க வேண்டும். குடும்பத்துல இருந்தாலும் அனைத்துல இருந்து விடுபட்டு ஒரு பாபா கிட்ட சர்வ சம்பந்தம் வைக்கிறப்ப பாருங்க சகல விதமான பிராப்தி கிடைக்கிறது. தேக சம்பந்தம் அல்ல, டெம்பரரி தான். இந்த உண்மையை புரிஞ்சிட்டோம்னா அழிவற்ற சம்பந்தம் பாபா மட்டும்தான். ஒரு பாபா சொல்ற ஸ்ரீமத் படி நம்ம நடக்கணும். அந்த ஒரு பாபா கிட்ட நமக்கு சமர்ப்பண பாவனை வேண்டும். தன்னு மனு தன் உடல் பொருள் மனம் எல்லாமே பாபா நீதான்ட்டு அப்படி சமர்ப்பண புத்தி. ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. ஒருத்தர் மேல அப்படி நம்ம நம்பிக்கை வைக்கிறப்பதான் அதற்குரிய பலம் கிடைச்சிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம இன்னும் என்ன செய்யலாம்? ஏக்ரஸ் அவஸ்தா. ஒருத்தர்கிட்டதான் நம்ம என்ன பண்றோம்? எல்லா சம்பந்தம் வைக்கும் பொழுது நம்மளோட ஸ்திதி ஒரே நிலையான ஸ்திதியாக மாறும். ஏகாந்தவாசியாக வேண்டும். ஏன்னா ஏகாந்தவாசி ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்? பொதுவா ஏகாந்தவாசினா தனிமையா நமக்கு இருக்கிறத கூட ஏகாந்தம்ட்டு சொல்லலாம். இன்னொன்னு ஏகாந்தவாசின்னு சொல்றப்ப ஒருவருடைய அன்புல மூழ்கிய நிலை. இப்ப நான் வீடு திரும்பக்கூடிய நேரம், நான் ஆத்மா தனியா தான் தனியா தான் போறேன். சப்தத்தை கடந்த நிலைக்கு இப்ப நம்ம எல்லாரும் போயிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்துல ஏகாந்தம் என்று சொல்லக்கூடிய இடம் எதுவும் கிடையாது, பரந்தாமம் மட்டும்தான். இதுலலாம் நம்ம கவனம் கொடுத்தோம் அப்படின்னா ககன் தபஸ்யா, ஆழ்ந்த தபஸ்யாவினுடைய அனுபவத்தை நாம் நன்றாக அடைய முடியும். ஓம் சாந்தி.